ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதர சகோதரர்களை, இதை நம்ம கவனித்து பார்க்குறோமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானமும், அதாவது இயேசு கிறிஸ்து என்னும் அந்த ஸ்தானத்தை, அமேன், அந்த பெயரை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். அமேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானம் என்று சொன்னால், ஆண்டவரை நம்ம எப்படியாக பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அமேன். ஆண்டவரை நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? இல்லை, என்னைத்தானே நான் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? அமேன். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அந்த இடத்துல நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார்? வேதனையில்லாத ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவரே உயர்த்துவோம். ஆமென்.